நம்முடைய மகாராஜாவாகிய யாவேவுக்கும் அவருடைய மகிமையுள்ள குமாரனாகிய யாசுவா மெசியாவுக்கும் அவருடைய வல்லமையுள்ள ஆவியாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் என்றென்றும் உள்ள சதாகாலமும் மகிமை உண்டாவதாக, மகிமைப்படுவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வல்லமையின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கடந்த தினங்களிலே நாம் சத்தியத்தை பற்றி படித்தோம். சத்திய எழுத்துக்கள் மற்றும் சத்திய வார்த்தைகளை பற்றி படித்தோம். சத்திய எழுத்துக்கள் என்பது தேவனை பற்றி குறிக்கும் வார்த்தைகளாகும். அங்கே எபிரேய மொழியிலே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் உள்ளது. அது ஒரு வார்த்தையை போன்றது, பொருள் உள்ளது. அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் எண் சம்பந்தமான தொடர்பும் உள்ளது. எனவே எபிரேய மொழியை கொடுத்த யாவே தேவன் சத்திய வேதாகமத்திலே தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகையில் அங்கே உள்ள எழுத்துக்களில் அவர் தன்னை பற்றிய காரியங்களை வைத்துள்ளார். யாவே தேவன் சத்தியம் உள்ளவர். அவர் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் சத்தியம் உள்ளவைகள். அந்த நியாயப்பிரமாணங்கள் நிச்சயமாக நிறைவேறி தீரும் என்று நம்முடைய யாசுவா மெசியா குறிப்பிட்டுள்ளார். நான் நியாயப்பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அழிக்கிறதற்கல்ல, அவைகளை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தானாலும் அல்லது ஒரு சிறு எழுத்தின் உறுப்பானாலும் நிறைவேறி தீருமளவும் அவைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். எனவே நியாயப்பிரமாணங்களின் வார்த்தைகளே, அதிலுள்ள எழுத்துக்களே தேவன் தந்த சத்தியங்கள். அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் அவைகளால் பிழைப்பார்கள். என்றாலும் அநேகம் பேர் அவைகளை கை கொள்ளாமற் போனார்கள். எனவே பலன் உண்டாகவில்லை. எனவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்த இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் நம்மை மீட்கும் கிருபாதார பலியாகவும் தம்மை தாமே பலியிட்டதினால் நாம் அந்த ஒரே பலியினாலே தேவனுக்கு உகந்தவர்களாய் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராயிருந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, அவருடைய மரணத்தை விசுவாசித்து அவர் நமக்காய் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார், நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக அவர் எழுந்தார் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவரால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எனவே நாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. சத்திய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அங்கே சுயாதீனம் இருக்கிறது, ராஜரீகம் இருக்கிறது. அது சுயாதீன பிரமாணம், ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே வார்த்தைகள் முக்கியப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கே எழுத்துகளுக்கு பொதுவாக முழுமையான அர்த்தங்களோ அவைகள் வார்த்தை வடிவங்களிலோ இல்லை. ஆனாலும் வார்த்தைகள் அங்கே முக்கியப்படுத்தப்பட்டுள்ளன. நம்முடைய யாசுவா மெசியா, அவருடைய நாமமும் யாவேவின் வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். எனவே அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் 2 வசனங்களில் அடக்கி கூறின நம்முடைய யாசுவா மெசியா நியாயப்பிரமாணங்களிலெல்லாம் முக்கியமானது எது என்று நமக்கு கற்பித்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே தேவனிடத்தில் அன்பு கூறும் அந்த ஒரு வார்த்தை, அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு வார்த்தையே
நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கிய ஒரு சத்திய வார்த்தை. இது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. எனவே நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டியதில்லை. கிறிஸ்துவின் பிரமாணமாகிய அன்பு கூறுவாயாக என்பதை கைக்கொள்ள வேண்டும். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தொடர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கேயும் அன்பு கூறுவாயாக என்பது தேவனிடத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனிடத்திலும் அன்பு கூறுவதே கிறிஸ்துவின் பிரமாணம் அல்லது வார்த்தை பிரமாணம் அல்லது சத்திய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் கால் யாசுவா மெசியாவால் நாம் ரட்சிப்படைந்து அவருடைய சகோதரரை போல தேவனுடைய வீட்டிலே பங்கடைகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். எனவே சத்திய வார்த்தையாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற விஷயம் வாக்கியங்கள். எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தை, வார்த்தைகள் சேர்ந்தது வாக்கியம். மூன்றாவது நிலையான வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது சத்திய வாக்கியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது ஞானிகளின் வாக்கியங்கள் என்னும் மறுபெயரும் சூட்டப்பட்டுள்ளது. வாக்கியங்கள் செவ்வையானது சத்தியமானது. அதாவது செவ்வையான வாக்கியங்கள் சத்தியமுள்ள வாக்கியங்கள். இங்கே பிரசங்கி கூறும் வாக்கியங்கள் ஞானிகளின் வாக்கியங்கள் என்று மறுபெயரிடப்பட்டுள்ளது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாற்றுக்கோள்கள் என்பது நன்னறிப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் கைக்கோலாகும். மேலும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் என்பது கட்டளையை உறுதிப்படுத்துவதற்காக அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது அறையப்பட்ட அல்லது உறுதியாக்கப்பட்ட சட்டங்களை குறிக்கும். இந்த விதமாய் உறுதியாக்கப்பட்டதும் மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் நல்வழிப்படுத்தக்கூடியதுமான ஞானிகளின் வாக்கியங்கள் அவைகளெல்லாம் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஒரே மெய்ப்பன். நமக்கு ஒரே தேவன் உண்டு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரே நம்முடைய மெய்ப்பன். நானே நல்ல மெய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். யாசுவா மெசியா கூறுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. பிதா அவருடைய ஒரே பேரான குமாரனாக அடிமையின் ரூபம் எடுத்த யாசுவா மெசியா உலகத்தில் பிரவேசிக்கும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனாய் அவர் பிரவேசித்தார். அவர் மூலம் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் முதல் பேரான குமாரனாய் மாறினார். நாமும் பிதாவே அப்பா என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்றதினால் நாமும் குமாரர்கள் ஆனோம். இங்கே நாம் குமாரராக மாறுவதற்கு புத்திர சுவிகாரத்தை அளிக்கக்கூடிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியை பெற்ற நாம் பிதாவை, தேவனை, யாவேவை அப்பா பிதாவே என்று அழைக்க அதிகாரமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். எனவே பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இங்கே அவருடைய வார்த்தைகள் ஆவியாக இருக்கிறது. அதாவது வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியங்கள்
சத்திய வாக்கியங்களாக இருக்கிறது, அவை ஆவியாக இருக்கிறது. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே வேத வாக்கியங்கள் அவைகளை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். அவைகள்தான் சத்தியமும் செவ்வையுமான வாக்கியங்கள். அதாவது நாம் எடுத்த தலைப்பின்படி சத்தியமுள்ள வாக்கியங்கள். அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. நம்முடைய ஒரே மேய்ப்பனாகிய நம்முடைய தேவனால் அளிக்கப்பட்டது. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவர். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எப்படி நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அதுபோல பிதாவும் குமாரனும் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்திலே சாட்சியிடுகிறார்கள். எனவே அந்த ஒரே மேய்ப்பன் ஒன்றாயிருக்கிற அந்த ஒரே மேய்ப்பனாலே நமக்கு அளிக்கப்பட்ட சத்திய வாக்கியங்கள் நமக்கு நித்திய ஜீவனை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இங்கே இவைகளும் பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அருளப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்களில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறிப்பதாகும். நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் தீர்க்க தரிசனங்களை குறிப்பதாகும். முதலாவது நாம் பார்த்த சத்திய எழுத்துக்கள் முழுமையாக நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை குறிப்பதாகும். சத்திய வார்த்தைகள் ராஜரீக பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணமான கிருபையின் பிரமாணமாகிய ரட்சிப்பின் பிரமாணமான இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை குறிப்பதாகும். மேலும் சத்திய வாக்கியங்கள் என்பது ஞானிகளின் வாக்கியங்களாகிய தேவ ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட வேத வாக்கியங்களாகிய தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுகின்றது. இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிறப்பு முதல் அவர் மரணம் வரையும் அங்கே நிறைவேறினது. எனவே வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அவைகள் பரிசுத்த ஆவியானவரால் அளிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களே ஆகும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை நாம் அறிந்து கொள்ளுவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளது. வேத வசனத்தோடு ஒன்றையும் கூட்டாதபடி நாம் வேத வாக்கியங்களை முழுமையாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அங்கே தேவனை தேடும் பொழுது, நம்முடைய சுய லாப நோக்கங்களை அங்கே சிந்திக்காமல் தேவன் தந்தருளிய வெளிச்சத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். நாம் பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்கள் என்பது தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுகிறது. அது பரிசுத்த ஆவியானவரை மறைமுகமாக குறிப்பிடுகிறது. அது முழுமையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியது. அவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் கூறியிருந்த அந்த தீர்க்க தரிசன வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த சத்திய வாக்கியங்களை பற்றி நாம் இன்று முழுமையாக தியானிக்கப் போகிறோம். வேதத்திலே அதிகமான ஆதாரங்கள் உள்ளன. முதலாவது பிரசங்கி சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் படிக்கலாம். இதமான வார்த்தைகளை பிரசங்கிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். இதமான வார்த்தைகள் என்பது ட்ரூ வேர்ட்ஸ், உண்மையான வார்த்தைகள். அவைகளை கண்டுபிடிக்கத்தான் பிரசங்கி வகை தேடினான். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தையாகிய அன்பு கூறுவாயாக என்பதுதான் அந்த உண்மையான வார்த்தை.
அதை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். அவனால் எழுதப்பட்ட வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். எனவே வாக்கியங்கள், வேதாகமத்தில் உள்ள வாக்கியங்கள் சத்தியமானவைகள். எனவே இங்கே சத்தியத்தை நாம் படித்து கொண்டிருப்பதினால் வாக்கியங்கள் சத்தியம். அது தீர்க்க தரிசனங்களை பற்றியது. வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுவது மற்றும் ஆழ்தத்துவமான தெய்வீகமான நம்முடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை குறிப்பது. மேலும் ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போல உறுதியாகவும் நன்னறிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. மேலும் 12ஆம் வசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அது தேவனுக்கு பயப்படுவதை போதிக்கிறது. 12 பிரசங்கி 12:12ஆம் அதிகார வசனத்திலே, என் மகனை இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகளை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. புத்தி கர்த்தரிடத்தில் உள்ளது, தேவனிடத்தில் உள்ளது. அவைகளை தான் இதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது பிரசங்க வாக்கியங்கள், சத்தியமுள்ள வாக்கியங்கள், செவ்வையான வாக்கியங்கள் அல்லது ஞானிகளின் வாக்கியங்கள் என்று கூறப்படுகின்ற ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்ட இந்த வாக்கியங்கள் நமக்கு புத்தியை கொடுக்கும். அடுத்ததாக 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு காரியம் இங்கே தொகையிடப்பட்டுள்ளது. அதாவது காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. முடிவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு இங்கே பிரசங்கி சொல்லிவிட்டு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து, இங்கே தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதாவது தேவனுக்கு பயப்படுவதே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய கற்பனையாகிய பிறர் மேல் அன்பு கூற வேண்டும். எனவே இங்கே ஞானம், அறிவு, புத்தி என்பவைகள் நமக்கு கிடைக்கிறது. அவை தெய்வ பயத்திற்கும் பொல்லாதவைகளுக்கு விலகுவதற்கும் எத்தனமானது. மேலும் நியாயம், நீதி என்பவைகளாகிய கற்பனைகளை கைக்கொள்ளுதல் அவையும் இங்கே முன்னிறுத்தப்படுகிறது. அடுத்ததாக கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இங்கே நாம் நியாயம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் வாழ்ந்த நன்மையான வாழ்க்கையோ தீமையான வாழ்க்கையோ நியாயம் அல்லது நியாய சங்கத்திலே தேவனால் கொண்டு வரப்படும். எனவே நாம் நீதி நியாயமாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டியதும், நன்மையை செய்து நீதி நியாயத்தை செய்து நம்முடைய அந்தரங்கத்திலும் ஆண்டவருக்கு மகிமையாய் ஜீவிப்பதே இங்கே பிரசங்கி வலியுறுத்தும் சத்திய வாக்கியங்களின் சாராம்சங்களாகும். மேலும் வேதாகமத்திலே பல விதமான வாக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகள் பொதுவாக 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலாவது பிரசங்க வாக்கியங்கள், இரண்டாவது உபதேச வாக்கியங்கள், மூன்றாவது ஞானிகளின் வாக்கியங்கள், நான்காவது ஜீவ வாக்கியங்கள், ஐந்தாவது வேத வாக்கியங்கள். நாம் ஏற்கனவே பார்த்த பிரசங்கியின் வாக்கியங்கள் பிரசங்க வாக்கியங்கள் போல தெரிகிறது. மேலும் அவைகள் ஞானிகளின் வாக்கியங்களாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து நாம் வேதத்திலிருந்து இந்த 5 வாக்கிய வகைகளின் மேன்மைகளை அறியப் போகிறோம். முதலாவது பிரசங்க வாக்கியங்கள். இங்கே யோபு பாதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து பருக்கள் நிறைந்தவனாய்
வேதனையிலே ஓட்டை கொண்டு சுரண்டி கொண்டு ஒன்றுமில்லாமல் மணலிலே புரண்டு கிடக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் அங்கே வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர்கள் 7 நாளளவும் அமைதியாயிருந்து பின்பு யோபுவை அவர் நியாயம் செய்யவில்லை, நீதி செய்யவில்லை, எனவே இவ்வாறு பாதிக்கப்படுகிறார் என்று அவர்கள் திட்டி தீர்க்கிற வார்த்தையை யோபு கேட்ட பொழுது அவன் தன்னுடைய காரியங்களை மேன்மைப்படுத்துவதை காட்டிலும் இங்கே அவன் பிரசங்கம் செய்கிறான். அதாவது முக்கியமாக ஞானம், அறிவு, புத்தி ஆகியவைகளாகிய தேவனுக்கு பயப்படும் காரியங்களையும் நீதி நியாயம் செய்வதையும் பற்றி பிரசங்கிக்கிறான். தேவனுக்கு பயப்படும் ஞானம், அறிவு, புத்தி என்பவைகளை அடைதல், தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற முக்கியமான முதலாம் கற்பனை கூறுவதாகும். மேலும் நியாயம் நீதி செய்தல் என்பது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக, உனக்கு அருகில் இருக்கும் பிற மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இரண்டாம் மிக முக்கியமான கற்பனையை அது காட்டுகின்றது. இங்கே யோபு பிரசங்கம் செய்யும் வசனம் யோபு 27:1 கூறப்பட்டுள்ளது. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. மேலும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் அதே விதமாய் கூறப்பட்டுள்ளது. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. இப்பொழுது நாம் யோபு சொன்ன அந்த பிரசங்க வாக்கியங்களின் சாராம்சங்கள் எவைகளை பற்றினது என்பதை நாம் இப்பொழுது வேத வசனத்திலிருந்து தியானிக்கலாம். அதாவது யோபு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கூறப்பட்ட அந்த பகுதிக்கு சென்று அங்கே என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் வாசிக்கலாம். அங்கே 27ஆம் அதிகாரத்திலே யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது அவர் பல காரியங்களை பிரசங்கிக்கிறார். மேலும் தொடர்ந்து 28ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை பிரசங்கிக்கிறார். அதான் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் கடைசி 28ஆம் வசனம் வரை. அது மிகவும் அற்புதமான வசனங்கள். 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு என்னத்தை பிரசங்கிக்கிறார்? யோபுவின் பிரசங்க வாக்கியங்கள் என்ன? ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்களும் அதை கண்டதில்லை. ஒரு வழி இருக்கிறது. அவர் ஞானத்தை போதித்து கொண்டிருக்கையில், அவர் பிரசங்க வாக்கியங்களை போதித்து கொண்டிருக்கையில் அங்கே சொல்லுகிறார், ஒரு வழி உண்டு, அது எந்த ஒரு பறவைகளுக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை பார்த்ததில்லை. வல்லூர் என்பது வானத்திலே மிக உயரமாய் ஆகாசத்திலே பறந்து வழிகளையும் வழித்தடங்களையும் பாதைகளையும் பார்க்கும். அந்த பறவைக்கும் இந்த ஒரு வழி தெரியாது என்று சொல்லுகிறார். மேலும் துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. எந்த ஒரு மிருகங்களும் அந்த வழியை கண்டதில்லை, சிங்கம் அதை கடந்து சென்றதில்லை என்று சொல்லுகிறார். மேலும் பூமியிலே அதிக வல்லமையை உடைய மனிதர்கள், பூமியிலே எல்லா காரியங்களையும் நிகழ்த்துகிற மனிதர்கள் கூட அதை கண்டதில்லை என்று சொல்லுகிறார் 9ஆம் வசனம் முதல். இங்கே மனிதன் என்ன செய்கிறான்? அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். மலையையே மொத்தமாக அவன் புரட்டி தள்ளுகிறானாம். மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். கண்மலைகள், பாறை போன்ற கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை அவன் வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். அவன் கோமேதகம், வைரம் போன்ற நவரத்தினங்களையெல்லாம் தேடி திரிகிறான். ஏனென்றால் அது அவனுக்கு விலையுயர்ந்த பொருளாய் தெரிவதனால் அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். அவனுக்கு எல்லா விலை உயர்ந்த பொருளும் தெரியும். ஆனால் இந்த வழி அவனுக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கு.
ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். ஓடி வரும் ஆறுகளில் ஒரு துளி கூட கசியாதபடிக்கு அதை அடைக்கும் வல்லமை உடையவனாய் மனிதன் இருக்கிறான். மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். இருளிலும் மறைவிடத்திலும் இருக்கின்ற புதையல்களையோ மற்ற காரியங்களையோ என்ன இருக்கிறதோ அவைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் அவன் அந்த வழியை அறியவில்லை. அது எந்த வழி? 12ஆம் வசனம், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அவன் ஞானம் கண்டெடுக்கப்படும் இடம் எங்கே என்று கண்டறியவில்லை. புத்தி விளைகிற இடம் எங்கே என்று கண்டறியவில்லை. ஏன் அவன் கண்டறியவில்லை? ஞானம் விலை மதிப்பெற்றது என்பதை அவன் அறிவதை காட்டிலும் விலை உயர்ந்த இரத்தினம் கோமேதகம் என்ற உலகத்துக்குரிய காரியங்களையே அவன் தேடுகிறான். எனவேதான் அவன் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்ற வழியை கண்டறியவில்லை. புத்தி விளைகிற இடம் எது என்ற வழியையும் அவன் கண்டறியவில்லை. அடுத்த வசனம், அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. அது விலை மதிப்பற்றது, ஆனால் அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. அதனுடைய மகிமை மகத்துவம் அவனுக்கு தெரியாது. எனவே அதை பற்றி அவன் சிந்தித்தது கிடையாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. அதாவது ஞானமும் புத்தியும் உயிருள்ள மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே எங்கேயும் அகப்படுகிறதில்லை. எனவே அதனுடைய மதிப்பும் அவனுக்கு தெரிகிறதில்லை. பூமியில் உள்ள ஆழங்களை நாம் விசாரித்து கேட்டாலும், ஒருவேளை மனிதன் எல்லா இடத்தையும் துளாவுவதால் ஆழத்தில் உள்ளவைகளை அவன் வெளிக்கொணர்வதாலும், ஒருவேளை அவன் ஆழத்திடம் சென்று கேட்டாலும் அந்த ஆழத்திற்கும் அது தெரிவதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதே போல பல ராஜ்யங்களை, பல நீர்வாழ் ராஜ்யங்களை உள்ளடக்கிய சமுத்திரமும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அந்த வழியை சமுத்திரமும் அறியவில்லை, ஆழமும் அறியவில்லை. அதற்கு ஈடாக இப்பொழுது அந்த வழி அல்லது ஞானம், அறிவு என்பவர்களுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. அவ்வளவு விலை மதிப்பற்ற உயர்வானது என்று அது கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பானதல்ல. பசும்பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. எவ்வளவு பெரிய பசும்பொன் ஆபரணமாயிருந்தாலும் அது ஞானத்துக்கு போதிய மதிப்பை உடையதல்ல. அதை மாற்ற முடியாது. பதிலாய் பசும்பொன் ஆபரணங்களை கொடுத்து ஞானத்தையோ அறிவையோ பெற்றுக்கொள்ள முடியாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. மிகவும் விலை மதிப்பான முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலை உயர்ந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும்பொன்னும் அதற்கு சரியானதல்ல அல்லது சமானமானதல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? மறுபடியும் அந்த வழியை எங்கே உள்ளது என்று கேட்கப்பட்டுள்ளது. அது ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கும் ஒளித்து ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. அது ஜீவனுள்ள எந்த மனிதனுடைய கண்களுக்கும் அது தெரியாது. ஆகாயத்து பறவைகள், மேலே பறக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் அவைகள் மறைந்திருக்கிறது. மேலும் நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நாசமும் மரணமும் தன்னை சந்திப்பவர்களை துன்பப்படுத்தக்கூடியவை அல்லது பாதிப்படைய செய்யக்கூடியவை. அவைகள் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. எனவே நாசமும் மரணமும் கூட பாதிக்க முடியாதது தான் ஞானம், அறிவு என்பவைகள். அடுத்ததாக கூறப்பட்டுள்ளது, தேவனோ அதன் வழியை அறிவார். அந்த வழி உலகத்திலே யாருக்கும் தெரியாததாக இருப்பதினால் அந்த வழியை அறிந்தவர் யார் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. தேவனே அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அது எங்கே இருந்து வருகிறது என்பதை அவருக்கே தெரியும். அவரே அறிவார்.
மேலும் அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். அந்த தேவன் யாவே பூமியின் கடையாந்தரங்களை, பூமியின் முடிவு வரைக்குமே அவர் பார்க்கிறார். வானங்களின் கீழ் எங்கும் இருக்கிறதை எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். ஆனாலும் அது பூமிக்கு உட்பட்டதல்ல ஞானம், அறிவு. ஆனால் அதன் வழியை தேவன் அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, அதாவது ஒவ்வொரு விதமான காற்றுக்கும் ஒவ்வொரு நிறை உண்டு. ஆக்சிஜனுக்கு ஒரு நிறை உண்டு, நைட்ரஜனுக்கு ஒரு நிறை உண்டு. ஒவ்வொரு காற்றுக்கும் அதன் நிறையை அவரே நியமித்து கொடுத்திருக்கிறார். ஜலத்துக்கு அதன் அளவை அவரே பிரமாணித்திருக்கிறார். அதாவது நீர் எவ்வளவு எடை உள்ளது என்பதை அவரே பிரமாணித்திருக்கிறார். இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாராம்சமாகும். இது தேவனால் திட்டம் பண்ணப்பட்டது. மேலும் மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். மழை எப்பொழுது பொழிய வேண்டும் என்கின்ற திட்டத்தை உடையவராய் தேவன் இருக்கிறார். இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னல் அவரால் ஏற்படுத்தப்படும் போது அது எங்கே செல்ல வேண்டும் என்கிறதான வழியையும் அவர் வகுத்து கொடுக்கிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தினார். அதாவது அந்த தேவன், இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், அந்த ஞானத்தை, அந்த அறிவை பார்த்து கணக்கிட்டு வைத்திருக்கிறார். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளை பற்றி A to Z அவருக்கு தெரியும். அவைகளை அவரே ஆயத்தப்படுத்தி மனிதனை நோக்கி ஒன்று சொல்லுகிறார். இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியமாய் யோபு இங்கே பிரசங்கம் செய்கிறார். எனவே மனுஷனை நோக்கி தேவன் சொல்லுகிற காரியம், அதை ஆராய்ந்து, ஞானத்தை ஆராய்ந்து, அதை கணக்கிட்டு, அதை ஆயத்தப்படுத்தி மனுஷனிடம் அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பிரசங்க வாக்கியங்களாகிய யோபுவின் பிரசங்க வாக்கியங்கள் சத்தியமானவைகள். அவைகள் நீதிமொழிகளில் பெரும்பாலும் குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த 28ஆம் வசனத்திலே அது முழுமையானதாய் கூறப்பட்டுள்ளது. இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளில் 2 இடங்களிலும் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு ஒப்பனையான வசனம் இங்கே யோபுவினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் ஜோடி இல்லாமல் இராது, ஜோடி ஜோடியாக இருக்கும். அவற்றை ஆவியானவரே ஜோடித்திருக்கிறார். நமக்கு தியானம் செய்யும் பொழுது அவைகளை அவர் ஜோடித்து காண்பிக்கிறார். எனவே இங்கே யோபுவால் கூறப்பட்டுள்ள அந்த பிரசங்க வாக்கியங்களின் சாராம்சம் அல்லது இறுதி வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், மேலும் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று அவன் சொல்லுகிறான். இந்த காரியங்கள் நீதிமொழிகளிலே கூறப்பட்டுள்ள கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பவைகளை அடிப்படையாக கொண்ட வசனங்களாகும். எனவே சத்தியங்கள் இதை சார்ந்துதான் இருக்கின்றது. சத்தியம் என்பது மெய் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அடைவது. அது எதின் வழியிலே வருகிறது? தீமையை பொல்லாப்பை விட்டு விலகுவதின் வழியிலே உள்ளது. வேத வசனங்களை எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு அறிந்தாலும், எவ்வளவு தியானித்து வியாக்கியானம் செய்தாலும், அநேகர் வசனங்களை பேசுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள். ஆனால் ஞானம், அறிவு, புத்தி என்பவற்றை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அதன் வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு பயப்படாமல்
ஞானத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மேலும் பொல்லாப்பையும் தீமையையும் விட்டு விலகாமல் மற்ற மனிதருக்கு பொல்லாப்பையும் துன்பத்தையும் வேதனையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து அவர்கள் அந்த புத்தியை சுதந்திரித்து கொள்ளாமலே போகிறார்கள். எனவே நாம் எந்த அளவு வேத வசனத்தை வாக்கியங்களை கற்றுக்கொண்டோமோ அந்த அளவு ஒரே சீராய் நடந்து ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பானவன். வார்த்தைகளை கேட்டு கொண்டவன் மாத்திரம் புத்தி உள்ளவன் அல்ல, அறிவுள்ளவன் அல்ல, ஞானமுள்ளவன் அல்ல. அவைகளை கேட்டு பின்பு அவைகளின்படி செய்கிறவன் அவனே புத்தியுள்ளவன். வார்த்தைகளை கேட்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவைகளால் நாம் ஞானமுள்ளவர்களாய் மாற முடியாது. கேட்ட பின்பு செம்மையும் நன்மையுமான இருதயத்தில் அவைகளை காத்து அந்த வழியிலே நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். மேலும் வேத வசனங்களை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் புத்தியற்றவன். அவன் ஞானத்தை அடையாதவன், புத்தியை அடையாதவன், அறிவை அடையாதவன். அவனுக்கு அதன் வழிகள் தெரியாது. தேவன் வெளிப்படுத்தின இவ்விதமான காரியங்கள் அவனுக்கு புரியவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லது அவன் தன்னுடைய மனசாட்சியை மழுங்கடித்து மனசாட்சியிலும் மேலானவராய் பரிசுத்த ஆவியானவரால் கூறப்படும் வார்த்தைகளை புறந்தள்ளி அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் போகின்றபடியினாலே அவன் ஞானமற்றவனாய் புத்தியுள்ளதவனாய் இருக்கிறான். எனவே அவன் கேட்ட வார்த்தைகள் ஒன்றுக்கும் உதவாது. பெருமழை சொரிந்து காற்று அடித்து அதன் மேல் மோதினவுடனே அவன் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போகும். எல்லாம் விழுந்து அழிந்தது போல மணலின் மேல் கட்டின அவனுடைய வீடாகிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சேதமடையும். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவது கர்த்தருக்கேற்ற விதத்திலே ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறதான கற்பனைகளை கைக்கொள்வதாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். யோபு அப்படித்தானே வாழ்ந்தார். அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு நீதிமானாய் அவர் திகழ்ந்தார். எனவே அவ்விதமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். மேலும் யோபு தொடர்ந்து சொல்லுகிற 29ஆம் அதிகாரத்தில் உள்ள அவருடைய பிரசங்க வாக்கியங்கள் என்னத்தை போதிக்கிறது? 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லும் காரியங்கள் நியாயம் நீதி செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை சொல்லுகிறார். எனவே இவைகளும் பரிசுத்த வேத வாக்கியங்கள், அதாவது பிரசங்க வாக்கியங்கள். இவைகள் சத்தியமுள்ள வாக்கியங்கள். இவைகள் குறிப்பிடுகின்ற காரியங்கள் நீதி நியாயம் செய்ய வேண்டும். மற்ற மனிதர்களுக்கு எவ்வளவேனும் துன்பமோ தொல்லையோ பொல்லாங்கோ செய்யாதபடிக்கு நியாயம் நீதி செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. எனவே யோபுவின் பிரசங்க வாக்கியங்களிலிருந்து முறையாக தொகுக்கப்பட்ட காரியங்கள் என்னவென்றால் ஞானம், அறிவு, புத்தி இவற்றை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதாவது ஞானத்தையும் புத்தியையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவதாகும். மேலும் நீதி நியாயம் செய்து நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது தேவனால் கொடுக்கப்பட்ட புதிய கற்பனைகளாகிய அன்பு கூறுவதை சார்ந்ததாகும். அன்பு கூறுகிறவன் பிறனை கெடுக்க மாட்டான், பிறனுக்கு துன்பம் கொடுக்க மாட்டான், நியாயம் நீதிக்கு பதிலாக அநியாயம் அநீதி செய்யவே மாட்டான். எனவே யோபுவின் பிரசங்க வாக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நியாயம் நீதி ஆகியவைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது 30ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுவின் வார்த்தைகளில் நீள்கிறது. அங்கே நியாயம் நீதியை பற்றி
தெளிவான காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை முறையாய் தியானித்து படிக்கும் பொழுது நமக்கு அவைகளெல்லாம் நன்றாக புரியக்கூடியவைகளாய் இருக்கின்றது. மேலும் நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற காரியங்கள், நாம் உபதேச பிரசங்க வாக்கியங்களை பற்றி படித்து விட்டோம், தியானித்து விட்டோம். மேலும் உபதேச வாக்கியங்கள், இது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. இங்கே ஆகூர் என்னும் மனுஷன் ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உபதேச வாக்கியங்களை போதிக்கிறார். அந்த உபதேச வாக்கியங்கள் சத்தியமுள்ளவைகள். வேதத்தில் கூறப்பட்டுள்ள வாக்கியங்களில் இரண்டாவது வகை. முதலாவது பிரசங்க வாக்கியங்கள், இரண்டாவது உபதேச வாக்கியங்கள். இப்பொழுது நாம் அந்த உபதேச வாக்கியங்களை பற்றி தியானிக்கலாம். இப்பொழுது நாம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். இந்த முழு அதிகாரமும் ஆகூர் போதிக்கின்ற அந்த உபதேசங்களே, அந்த உபதேச வாக்கியங்களே. நாம் அவைகளை தியானிக்கலாம். இங்கே 1ஆம் வசனத்தில் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வசனங்களாவன. இவையும் ஞானம், அறிவு, புத்தி என்பவற்றை பற்றி பேசுகிறது. அவைகளை இன்னும் நான் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்று ஆகூர் சொல்லுகிறார். அந்த வழியிலே நடக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லுகிறார். மேலும் தேவனுடைய ஞானத்தை பற்றி இங்கே அவர் சொல்லியுள்ளார். மேலும் 5ஆம் வசனத்திலே தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் அடைந்து அவருடைய நீதி நியாயங்கள், அவர் நமக்கு தந்தருளின நீதி நியாயங்களை செய்கின்ற நாம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை புரட்டக்கூடாது. நம்முடைய சுய லாபத்திற்காக அதிலே ஒன்றையும் கூட்டி சொல்லக்கூடாது. உள்ளது உள்ளபடியும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்ல வேண்டும் என்று அவர் மறைமுகமாக இங்கு கூறுகின்றார். அதாவது வேத வசனங்களை சுய லாப நோக்கத்திற்காக அவைகளில் எதையும் மிகைப்படுத்தி போதிப்பது நல்லதல்ல. அது எதை சொல்லுகிறதோ, தேவ பக்தி என்னவென்று சொல்லுகிறதோ, அல்லது தேவ பக்தியை பற்றி ஒரு வசனம் பேசும் பொழுது தேவ பக்தி என்றால் என்ன என்பதை தியானித்து அதை போதிக்க வேண்டுமே தவிர சுய லாப நோக்கத்திற்காக மக்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு பொல்லாங்கு தீமை செய்ய வேண்டும், அல்லது அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மனிதர்களை நமக்காய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை தெய்வ பக்தி என்று போதிப்பது தவறு. அந்த வசனங்களின் சாராம்சம் என்ன என்பதை தெளிவாக போதிக்க வேண்டும். ஏன் வேதாகமத்தில் தேவ பக்தி என்று ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது? அப்படி என்றால் அந்த தேவ பக்தியை தானே நாம் பேச வேண்டும். நம்முடைய சுயலாப நோக்கத்திற்கான வார்த்தைகளை அங்கே நாம் திணித்து பேசக்கூடாதே. அதுதான் நியாயம். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம், சத்திய வார்த்தை எதை சொல்ல வந்ததோ அதையே நாம் போதிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே அவர் சொல்லியுள்ளார். வேத வசனத்தோடு அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். பொய்யனாயிருக்கிற நீ பிசாசுக்குரியவன், உனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, நீதி நியாயங்களும் உன்னுடைய சிந்தனையிலே இல்லை. தொடர்ந்து அவர் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று சொல்லியுள்ளார்.
மேலும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லியுள்ளார். மாயையும் பொய் வசனிப்பும் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? தன்னை செல்வனாக்க மற்றவர்களை வஞ்சிப்பதற்காகவே பொய் வசனிப்பை பேசுகிறார்கள். இங்கே இவரே வாலண்டியராக வந்து எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம், அதாவது அட்ட தரித்திரமும் மிகுதியான ஐஸ்வர்யமும் வேண்டாம், அன்றன்றுள்ள படியை எனக்கு தாரும் என்பது போல அவர் பேசுகிறார். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் இங்கு தெய்வ பயம் இல்லாமல் ஞானத்தை இழந்து போவாரே. தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், அதாவது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்ன என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நான் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், அதாவது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற மனிதர்கள் அவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வரும் பொழுது சத்தியத்தை திரித்து போதித்து மக்களை திருடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் அவர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலானது. எனவே சத்திய வேதத்தை போதிக்கிறவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி தங்களுடைய பண தேவைகளே அல்லது பொருள் தேவைகளே அல்லது தங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்கள் முனையக்கூடாது. உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும் என்றிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவ வார்த்தை. மிகுதியானவைகளை அடையும்படிக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடாது. அப்படி செய்ய நினைக்கிறவர்கள் அந்த ஊழியம் என்று அவர்கள் அதை செய்வதை காட்டிலும் அதை விட்டுவிட்டு உழைத்து பிழைத்து சாப்பிடலாம். ஏனென்றால் வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சகோதரன் என்னப்பட்ட ஒருவனும் திருடுகிறவனாய் முன்னே இருந்தால் அவன் இனி திருடாமல் கையினால் நலமான வேலை செய்து குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க கடவன். தன்னை போல திருடராய் மற்றவர்கள் மாறாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க கடவன். வேத வசனத்தை நான் போதிக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை கொள்ளையிடலாமா? தேவனை ஆராதிக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறு செய்யாதபடிக்கு அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்திலே மன திருப்தியாய் இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த மந்தையை கொள்ளையிடாமல் அதை அவருக்காய் பயன்படுத்த வேண்டும். தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதன் மூலம் நாம் என்ன அறிகிறோம்? தண்டு என்பது இராணுவத்தை குறிக்கும். இராணுவத்திலே வேலை செய்கிறவன் தன்னுடைய பிழைப்புக்காக மற்ற வேலைகளிலே அவன் ஈடுபட மாட்டான். ஏனென்றால் தன்னை இராணுவத்திலே சேர்த்த அந்த தலைவனுக்கு அவன் ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு அவன் உயர்வான அந்த இராணுவத்திலே பணிபுரியும் போது தன் பிழைப்புக்காக டீ கடை வைத்து பிழைக்க மாட்டான் அல்லது டீ வியாபாரம் பண்ண மாட்டான். இதே போல தான் தேவனுடைய சபையை வழிநடத்த கண்காணியாக, உதவிக்காரராக, ஊழியக்காரராக வர முனைவோர் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் தனக்கு பிழைப்பு உண்டாகும்படிக்கு பிழைப்புக்கான வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது எல்லாம் மெய்தான். ஆனால் அவர்கள் இராணுவத்திலே வேலை செய்கிறார்களே, தேவனுடைய இராணுவத்திலே வேலை செய்கிற அவர்கள் பிழைப்புக்காக இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக, நாயின் கிரயத்தை கொள்ளுகிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாதே. அப்படி இருந்தால் எஜமானுக்கு ஏற்றவர்களாய் அவர்கள் இருக்க முடியாதே. எனவே தான் அவர்கள் தன்னை சேவகம் எழுதி கொண்ட தேவனுக்கு அவர்கள் ஏற்றவர்களாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எப்படி உலகத்திலே சாதாரண இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள்
பிழைப்புக்காக மற்ற காரியங்களிலே ஈடுபட மாட்டார்களோ, அதுபோல தான் தேவ ஊழியர்களாய் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் பிழைப்புக்காக மக்களை வஞ்சித்து சூதும் தந்திரமும் வஞ்சகமுமான வழிகளை மற்றும் வலைகளை அவர்களுக்கு விரிக்காதபடிக்கு அவர்கள் சூதும் வஞ்சமும் தந்திரமுமான வழிகளை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்து தேவனுக்கு நிந்தனையாய் காணப்படாதபடிக்கு, அல்லது இதற்கு முன்பு பார்த்தது போல தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாய் பொல்லாதவர்களாய் காணப்படாதபடிக்கு அவர்கள் பிழைப்புக்கான அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தேவனையே நோக்கி இருப்பார்கள். ஜெயமானது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய கரங்களிலிருந்து வரும். எனவே அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காய் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் நன்றாய் வாழ்வது தேவனுடைய சித்தம்தான், விருப்பம்தான். ஆனாலும் அவர்கள் தங்களுக்காய் பிரயாசப்படுவதை விட மக்களை வஞ்சித்து மற்றவர்களை தேவனுடைய பார்வையில் ஆகாதவர்களாய் மாற்றாதபடிக்கு, தேவனுக்கு ஏற்றவர்களாய் இல்லாமல் போகாதபடிக்கு அவர்கள் நியாயமாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு சுயாதீன ஊழியம். ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இங்கு மனிதர்களை வஞ்சிப்பதற்கு இடமே இல்லை. யாரை நாடி போதிக்கிறார்கள்? மனிதர்களையா? இல்லை. அவர்களுடைய போதனை மனிதர்களை நாடி இருக்கக்கூடாது. பிழைப்புக்காக எதிர்பார்க்கிறவர்கள் தான் மனிதர்களை நாடி போதிப்பார்கள். தற்காலத்திலே இருக்கிற ஊழிய முறைமைகள் எல்லாம் அடிமை கொள்ளும் எஜமான்களைப் போல தான் அவர்கள் சுகித்திருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று மற்றவர்களை மட்டம் தட்டி தங்களுக்கு கீழே வைத்து அவர்களை சுயமாய் சிந்திக்க ஒட்டாதிருக்கிறார்கள். இது தவறான புதிய ஏற்பாட்டு ஊழியம். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை பொறுத்தவரையில் தேவன் முழு சுதந்திரத்தையும் முழு சுயாதீனத்தையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி பேச வேண்டும். வேதாகமத்தை வாசித்து தியானித்து அந்த சத்திய வேத வசனத்தினாலே அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்பதை போதிக்க வேண்டும். ஏதோ ஒரு மாய வித்தைக்காரர்கள் போல இங்கே வந்தால்தான் விடுதலை, இங்கே வந்து ஜெபித்தால்தான் விடுதலை என்று சொல்லி அவர்களை ஜெபத்துக்கு நேராக நடத்துவது போல பாசாங்கு காட்டி அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஸ்கேன் செய்து அவர்களை நிலையற்றவர்களாய் அவர்களுடைய வருமானங்களை கொள்ளையிடுகிறவர்களாய் காணப்படுவது மிகவும் வருந்தத்தக்கது. ஏன் ஒரு மனிதனை இழந்து போக, அல்லது ஒரு மனிதன் தாங்கள் எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் தங்களை விட்டு பிரிந்து போகாதிருக்க அவர்கள் ஏன் விரும்புகிறார்கள்? ஏனென்றால் தங்களை சேர்ந்தவர்கள் நன்றாயிருந்து விடக்கூடாது என்கிற பொல்லாத எண்ணம்தான். ஏனென்றால் தங்களை சேர்ந்த அவர்களை அவர்கள் கொள்ளையிடுகிறார்களே. எஸ்ரா நெகேமியா காலத்திலே அநேகர் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களுடைய நிலங்கள் விற்கப்பட்டன. அவர்கள் ஏழ்மை காரணமாய் நிலத்தை விற்றார்கள். ஆனால் அந்த தலைவர்களாகிய அதிபதிகளாகிய எஸ்ரா நெகேமியா போன்றோர் அவர்களுடைய நிலங்களை மீட்டு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் சகோதரர்களானவர்களோ மறுபடியும் அவர்களை அடிமைகளாய் கொண்டார்கள். அவர்கள் நிலங்களை கையகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்பொழுது நெகேமியா அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. உங்கள் சகோதரரை நாங்கள் மீட்டு விட்டிருக்க நீங்கள் அவர்களை மறுபடியும் அடிமைகள் ஆக்கலாமா என்று அவர் கடிந்து கொண்டார். இதே போல தான் இந்த நாட்களிலே தங்களுடைய சுய லாபத்துக்காக மனிதர்களை வஞ்சித்து அவர்களை தங்கள் வலைக்குள் இழுத்து அவர்களை விடாதிருக்கிறார்கள். இது தவறான வழிகாட்டுதலாகும். இது ரட்சிப்புக்குரியதல்ல. தேவனுக்கேற்ற அனுபவங்களை ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சுய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். பின்பு அந்த பரிசுத்தவான்கள் கூடி வந்து ஒருவருக்கொருவர் அன்பிலே பூரணப்பட வேண்டும். அவர்கள் சீர்பொருந்த வேண்டும். அதுதான் சபை. இங்கே
சபை என்று ஒன்றை நிறுவி அதற்கு தலைவர்களைப் போல தங்களை அவர்கள் பாவித்து கொண்டு மற்றவர்களை கடுமையாய் நடத்துகிறார்களே, இது கிறிஸ்துவின் போதனை அல்ல. கிறிஸ்துவின் வார்த்தையாகிய சத்திய வார்த்தையை அன்பு கூறுவாயாக என்பதில்தான் ஆரம்பிக்கிறது. இங்கே கள்ள சகோதரர்கள் உண்டாயிருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் கள்ளர்களாய் இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியோம். ஒருவேளை நாங்கள் இதற்கு முன்பு அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் மாம்சமானது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆவியின்படியே கிறிஸ்துவை அறிவோம். எனவே மாம்சத்தை அடிமை கொண்டு அவர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மைப்படுத்தும்படிக்கே பழைய அந்த புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலத்திலே யூதரான அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களாகவும் சகோதரர்களுமாய் இருந்தவர்கள் மற்றவர்களை விருத்த சேதனம் செய்யும்படிக்கும், அப்பொழுதுதான் கிறிஸ்துவும் தேவனும் உங்களில் பிரியமாயிருப்பார் என்று வஞ்சகத்தை கூறினார்களே, அவர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு புறஜாதியான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அல்லது கிரேக்கரான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தங்களை தனித்து காட்டும்படிக்கு அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சகோதரரை தூண்டிவிட்டார்களே, இது எவ்வளவு பொல்லாதது! இதே போலதான் இந்த காலத்திலும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு காரியங்களை முக்கியப்படுத்தி பலி காணிக்கை போன்றவற்றை மறுபடியும் கொண்டு வருகிறார்கள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக கொடுத்தீர், அந்த சரீரத்தில் பாவமாளாதிருக்கும்படிக்கு பரிசுத்த பலியாக ஜீவ பலியாக அதைத்தானே இயேசு ஒப்பு கொடுத்தார். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை ஏன் இவர்கள் மனிதர்களுக்கு காட்டவில்லை? மேலும் ஏன் மனிதர்களை தங்களுக்கு கீழாக அடிமைகளைப் போல பிணை கைதிகளைப் போல வைத்திருக்க வேண்டும்? இது எல்லாம் தவறான உபதேசம். இங்கே நாம் பார்க்கின்ற இந்த உபதேச வாக்கியங்களிலே இவை பற்றி அநேக காரியங்கள் உள்ளன. எனவே அவர்கள் போதுமென்ற மனதுடன் வாழ வேண்டும். மற்றவர்களை கெடுக்காதபடிக்கு, மற்றவர்களை வஞ்சிக்காதபடிக்கு சரியாய் வாழ வேண்டும். மேலும் ஒரு காரியம் சொல்லியே தீர வேண்டும். அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லுகிற சபைகளில் கூட அது தேவாலயம் போல மக்களை அச்சுறுத்துவதாய் இல்லை. அது பொதுவான ஆலயமாய் எல்லோரும் வந்து ஆராதிக்கும் ஸ்தலமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அங்கே சத்தியம் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் சத்தியத்தை அதிகமாய் சொல்லாத அல்லது தெரிவிக்காத அந்த சபையில் கூட இருமாப்பாய் சகோதரர்களை அவர்கள் ஆளவில்லையே. இயேசு கிறிஸ்துவும் அதாவது நம்முடைய யாசுவா மெசியாவும் திருவிருந்து அதாவது ராப்போஜனத்திலே புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்று அறிவீர்கள். உங்களுக்குள் அப்படி இருக்கல் ஆகாது என்று சொல்லிதான் பாதம் கழுவும் முறையை ஏற்படுத்தினார். ஆனால் இப்பொழுதோ பாதம் கழுவும் முறையை கடைபிடிக்கிற நாங்கள் பரிசுத்தவான்களின் கூட்டம் என்று சொல்லுகிற அந்த கிறிஸ்தவர்கள் கூட என்ன தவறு செய்கிறார்கள் தெரியுமா? சகோதரரை வஞ்சிக்கிறார்கள். நான் உனக்கு அடிமை என்பது போல பாசாங்காய் காட்டுகிறார்கள் பாதம் கழுவி. ஆனால் அவனை அடிமை கொள்ளும்படிக்கே அவர்கள் இந்த பாசாங்கு செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைக்கிறார்கள். நாங்கள் உங்களிலும் மேலானவர்கள் என்பதை பிரதிபலிக்கிறார்கள். இது தவறான காரியம். மேலும் கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு பாதம் கழுவி ராப்போஜனத்தை கொடுத்தார். அவர்கள் ஊழியம் செய்தார்கள், கிறிஸ்துவின் சீசர்களாய் இருந்தார்கள். நீங்கள் சகோதரர் உங்களுக்குள் இருமாப்பு இருக்கக்கூடாது. நான் போதகர், உங்கள் ஆண்டவர், நான் உங்கள் பாதங்களை கழுவினேன். உங்கள் பாதங்களை கழுவி பணிவிடைக்காரனைப் போல் இருந்த நான் உங்கள் தலைவன். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய பாதங்களை நீங்கள் மாத்திரம் கழுவவில்லை, போதகர் மாத்திரம் எல்லாருடைய பாதங்களையும் கழுவவில்லை. ஏனென்றால் நீங்களும் எல்லாரைப் போல கிறிஸ்துவின் சீசர்கள்தான். நீங்கள் விசுவாசிகளின் கூட்டம் என்று சொல்லுகின்ற, உங்களுக்கு கீழ் ஆடுகள் என்று சொல்லுகின்ற அந்த மனிதர்களும் கிறிஸ்துவின் சகோதரர்கள் தான்.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு நீங்கள் சகோதர சிநேகத்திலே தான் நிலைத்திருக்க வேண்டும். இது கிறிஸ்தவ சபை அரசியல் நிலவரங்கள். தற்காலத்திலே இது கிறிஸ்தவ சபை அரசியல் நிலவரங்களாய் உள்ளது. ஏனென்றால் அவர்கள்தான் கீழ் மக்கள் மேன்மக்கள் என்பது போல சபையை இரண்டாய் பிரிக்கிறார்கள். ஆதி சபையில் அப்படி இல்லை. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். மற்றவர்களை இருமாப்பாய் ஆளவில்லை. மற்றவர்களுடைய ஆலோசனைகள் கேட்கப்பட்டது. அதற்காக அவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையின்படியே நடக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் ஆலோசனையை அவர்கள் ஏற்று அதற்கு சிரம்பணிந்து நடந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மற்றவர்களுடன் உட்கார்ந்திருந்து ஆலோசனை பண்ணினார்கள், தீர்மானங்களை எடுத்தார்கள், முடிவுகளை சரியானதாய் நிர்ணயம் பண்ணினார்கள். ஆனால் இங்கே மனிதர்களை விசுவாசிகள் என்று தனியாய் பிரித்து தாங்கள் ஊழியக்காரர்கள், மேன்மையானவர்கள், பெரியவர்கள் என்பது போல தனிப்பட காண்பித்து அவர்களை கீழ்நிலையிலே வைத்துள்ளார்கள். மேலும் நான் சொல்ல வேண்டும் என்று வந்த காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசியாக வந்த ஒருவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவனுடைய நியாயப்பிரமாண தொகையாக தசமபாகம் என்று ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியுடைய ஒவ்வொரு வருடத்தின் தசமபாக தொகையை அவர்கள் நன்றாய் அறிந்தவர்களாய், தண்டி பிழைக்கிறவர்களாய் தண்டுகிறார்கள். பணத்தை தண்டுகிறார்கள். ரவுடிகளைப் போல பணத்தை தண்டுகிறார்கள். அந்த பணத்தை கேட்டுவிட துணிகிறார்கள். இதுவா கிறிஸ்துவின் சபை? இதுவா அன்பினால் ஊழியம் செய்கிற, ஒருவருக்கொருவர் சீர்பொருந்துகிற சபை? இது தவறான உபதேசம். இது நியாயப்பிரமாண உபதேசம். எப்படி ஆதி காலத்திலே அவர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு சகோதரருக்கே விருத்த சேதனம் பண்ணி வைக்க விளைந்தார்களோ, அதுபோலதான் இப்பொழுதும் இவர்கள் இந்த தசமபாகம் என்னும் நியாய பிரமாணத்தை மனிதர்களுக்குள் திணிக்கிறார்கள். பாதகர்களை பெருக பண்ணுகிறார்கள். இவர்கள் செய்வது தவறான ஊழிய முறைமை. மேலும் அவருடைய உபதேச வாக்கியங்களில், ஆகூர் சொல்லி அந்த உபதேச வாக்கியங்களில் பல சந்ததியாரை பற்றி அவர் விளக்கியுள்ளார். அதாவது 11ஆம் வசனம் முதல், தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அடுத்ததாக, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற இரண்டாவது வகையான சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். இது மூன்றாவது வகையான சந்ததியார். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. இது நான்காவது வகை சந்ததியார். இந்த 4 வகை பொல்லாத சந்ததியாரும் தேவனை அறியாதவர்கள், தேவன் ஞானத்தை, புத்தியை, அறிவை அடையாதவர்கள், நீதி நியாயங்கள் செய்யாதவர்கள். இவைகளை விட்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இது பொல்லாத காரியம். எனவே இந்த காரியத்தின் நிமித்தம், இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்வது தேவனுடைய சத்திய வாக்கியங்கள்.